லண்டனைச் சேர்ந்த ANN அக்கா அவர்கள் வழங்கி வைத்த 50,000 ரூபாய் நிதி பங்களிப்பின் ஊடாக கடந்த காலங்களில் பல உணவு திட்டங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. இறுதியாக அவருடைய இறுதி நிகழ்வாக இந்த உணவு தற்பொழுது வவுனியாவில் இரவு நேர உணவு அளிப்பாக வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சிகள் இங்கே இணைக்கப்பட்டுள்ளது. இந்த அன்னதானத்தை வழங்கி அந்த மக்களுடைய பசியை போக்காட்டி அந்த மக்கள் மனமகள வைத்த அன்பு அக்கா ANN அவர்களுக்கு மிக்க நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இந்த நிகழ்வை 100வது மலசல கூடத்தில் ஒருமித்து கொடுப்பதற்காக திட்டமிட்டிருந்தோம். அதனால் அது காலம் சென்று செல்வதால் உடனடியாக நாங்கள் அனைத்து உணவு திட்டங்களையும் உடனடியாக விரைந்து கொடுக்கிறோம். அதனால் இந்த தாமதத்துக்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி அக்கா. உங்கள் பணி தொடரட்டும். அன்புடன் வன்னிமேந்தன். நன்றி அக்கா. தவிக்க விட்டு அம்மா ஏன் இந்த அவசரம், என்ன தாங்கி பிடிக்க இல்ல உந்தன் அன்பு நிறைந்த கரம். ஏங்கி தவிக்க விட்டு அம்மா ஏன் இந்த அவசரம், என்ன தாங்கி பிடிக்க இல்ல உந்தன் அன்பு நிறைந்த கரம். தூக்கத்துல நீ எனக்கு துணையாக இருக்க, சொர்க்கமே என்றும் என் பக்கத்துல அம்மா. என் இதயம் இப்படியே இரண்டாகுமோ, நீ இன்றி என் வாழ்க்கை காண்டாவனமோ. ஏங்கி தவிக்க விட்டு அம்மா ஏன் இந்த அவசரம், என்ன தாங்கி பிடிக்க இல்ல உந்தன் அன்பு நிறைந்த கரம். சாமிக்கு நீ வைத்த மலரும் உன் வழி தொடர துண்டித்த துயரும், உன் குரல் கேட்டு நான் மின்னலாகினேன் அம்மா. கண்ணெதிரில் உன்னை காணவில்லையே, தூண்டா மணி விளக்காய் எரிந்த என் அம்மா, துயரில் ஆழ்த்தி விட்டு போனதென்னம்மா. தூண்டா மணி விளக்காய் எரிந்த என் அம்மா, துயரில் ஆழ்த்தி விட்டு போனதென்னம்மா. ஏங்கி தவிக்க விட்டு அம்மா ஏன் இந்த அவசரம், என்ன தாங்கி பிடிக்க இல்ல உந்தன் அன்பு நிறைந்த கரம். கண்ணை கட்டி என்னை காட்டில் விட்டு காணாமல் போனதென்ன அம்மா அம்மா. கருமேகங்கள் கூட உன்னை தேடி கண்ணீர் விட்டது அம்மா அம்மா. நீ இல்லாத போதிங்கு பசியில்லையே அம்மா, தாயில்லா வீட்டில் ருசியில்லையே. வாயில்லா ஜீவன் போல் தவிக்கின்றேனே அம்மா, சொல்ல வார்த்தைகள் வரவில்லையே. ஏங்கி தவிக்க விட்டு அம்மா ஏன் இந்த அவசரம், என்ன தாங்கி பிடிக்க இல்ல உந்தன் அன்பு நிறைந்த கரம். ஏங்கி தவிக்க விட்டு அம்மா ஏன் இந்த அவசரம், என்ன தாங்கி பிடிக்க இல்ல உந்தன் அன்பு நிறைந்த கரம்.